ஸோ வீக் ஒன் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அதை மட்டும் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுல டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்ன, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபார்மட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும். கேசஸ்னா ரோவ கேசஸ்னு சொல்லுவோம், காலம்ஸை வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று கேட்டகரிக்கல் வேரியபிள், இன்னொன்று நியூமரிக்கல் வேரியபிள்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா லாஸ்டா பார்த்தது வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்கேல்ஸ். ஸோ இதுல நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. ஸோ இதுதான் வந்து வீக் 1ல நம்ம பார்த்து முடிச்சோம். ஸோ இப்போ நம்ம வீக் 2ல என்ன பார்க்க போறோம்னா ஃபுல்லா வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. ஸோ இந்த வீக் 2ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரிக்கல் வேரியபிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கல் வேரியபிள்குள்ள போறதுக்கு முன்னாடி கேட்டகரிக்கல் டேட்டா உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா செட் எடுத்துக்கலாம், சேல்ஸ் டேட்டா செட். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாம்பிள் டேட்டா செட்டை பார்க்கும்போது இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. இதுல வந்து ஒரு ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட் வித்திருக்காங்க, அது எவ்வளோக்கு வித்திருக்காங்க, என்ன குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஏதாவது அனலைசிஸ் பண்ணும் போது நமக்கு என்ன இன்சைட் கிடைக்கும், என்ன கன்க்ளூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கிடைக்கும். பட் அது மட்டும் போதுமா? அந்த வெறும் பர்டிகுலர் பீரியடுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா நம்ம ஒரு டிசிஷனுக்கு வர முடியுமா? இல்ல இதுல நிறைய அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இதுல நமக்கு நிறைய டேட்டாஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. டேட் இல்ல, அப்புறம் இந்த சேல்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்ற ரீஜியன் இன்ஃபர்மேஷன் இல்ல, முக்கியமா ஃபீட்பேக் அந்த இது இல்லை. ஸோ சேல்ஸ்ல ஒரு சேல்ஸ் பண்றோம்னா அதுக்கு ஃபீட்பேக் கேட்போம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங்கா இருக்கு. அதே வந்து இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிறைய விஷயம் இருக்கும். மந்த் இருக்கு, எப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அந்த மந்த் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரீஜன் வைஸ் டேட்டாஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஜெண்டரும் இருக்கு, ஃபீமேல் பர்ச்சேஸ் பண்ணாங்களா, மேல் பர்ச்சேஸ் பண்ணாங்களா, அப்புறம் முக்கியமா வந்து ஃபீட்பேக் இருக்கு, அப்புறம் பிராண்ட் இருக்கு, பேமெண்ட் மெத்தட் இருக்கு. இதெல்லாம் தான் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்குள்ள வரும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்மளால வந்து டேட்டாவை இன்னும் கரெக்டா அனலைஸ் பண்ணி நல்ல கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு டேட்டா செட்ல நியூமரிக்கல் வேரியபிள் இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு கேட்டகரிக்கல் வேரியபிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். ஸோ என்னென்ன விஷயத்தெல்லாம் கேட்டகரிக்கல் வேரியபிள் ரிவீல் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமருடைய டெமோகிராஃபிக்ஸ். ஸோ கஸ்டமருடைய ஜெண்டர், ஏஜ் குரூப், இன்கம் லெவல் எக்ஸெட்ரா, இது எல்லாத்தையுமே வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் தான் ரிவீல் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ ப்ராடக்ட் டைப்பு, என்ன மாதிரியான பிராண்டு, அவங்க எப்படி பேமெண்ட் மெத்தட் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள் தான். நெக்ஸ்ட் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். ஸோ ஒரு கஸ்டமரும் ஒரு விதமா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து அக்ரஸிவா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒன்று புதுசா ஏதாவது மார்க்கெட்ல வந்துருச்சுன்னா உடனே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எப்போ டிமாண்ட் இருக்கோ அப்போ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லாயல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் மூலியமா தான் நம்மளால வந்து கேதர் பண்ண முடியும். அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கல் ட்ரெண்ட்ஸ், அதாவது ரீஜனலா எப்படி சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றதும் நம்ம வந்து இது கேட்டகரிக்கல் வேரியபிள் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரைபிங் கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிளை எப்படி டிஸ்கிரைப் பண்றது? நமக்கு பாத்தீங்கன்னா கேட்டகரிக்கல் வேரியபிள்ல
அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேட்டகரிக்கல் வேரியபிள்ன்றது ஜஸ்ட் நேம், ஒரு லேபிள் மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அதுல நீங்க அடிஷனோ சப்ராக்ஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ கேட்டகரிக்கல் வேரியபிள்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி டேபிள்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை விஷுவலா சார்ட்ஸ் மூலயமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃப்ரீக்வன்சினா என்னன்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். ஸோ ஒரு கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டகரி வந்து ஹவு மெனி டைம்ஸ் அது அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஃப்ரீக்வன்சியா போடுறது தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா, கேட்டகரிஸ் எல்லாம் ஒரு காலமாவும், அது எத்தனை வாட்டி அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த கேட்டகரி வந்து ஈச் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத செகண்ட் காலம்லயும் போடுவோம். ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா செட்ல பார்த்தா தெரியும். ஸோ இந்த டேட்டா செட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த டேட்டா செட்ல பார்த்தீங்கன்னா ரீஜியன் இது ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிள், மந்த்து ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிள், ஜெண்டர் ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிள்ல தான் நம்ம இப்போ ஃப்ரீக்வன்சி டேபிளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நான் வந்து ரீஜியன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரீஜியனை ஃப்ரீக்வன்சி டேபிளா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா, அதுக்கு நம்ம பிவட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிவட் டேபிள் வந்து இங்க இன்சர்ட்ல இருக்கும். இன்சர்ட்ல போயிட்டு பிவட் டேபிள் கொடுத்தீங்கன்னா ஸோ புதுசா ஒரு ஷீட்ல பிவட் டேபிள் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்க இருந்து நம்ம வந்து ரோஸை வந்து ரீஜன் ஆகும், வேல்யூஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதுல வந்து அதோடைய கவுண்ட்டையும் கொடுத்துட்டோம்னா இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்த இப்ப அங்க வந்து ஒரு கேட்டகரியும் எவ்வளவு வாட்டி அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத இங்க கவுண்டா ரெப்ரசன்ட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஷீட் 1ல பாத்தீங்கன்னா தெரியும். ஷீட் 1ல சவுத்ன்றது வந்து 7 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த பிவட் டேபிள்ல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்பவுமே கேட்டகரிக்கல் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஸோ இப்போ அதே வந்து ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள். இது வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளவு வாட்டி அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம்ல, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ப்ரொபோர்ஷனா சொல்றது. டோட்டலா இருக்க டேட்டா செட்ல எவ்வளவு ப்ரொபோர்ஷன் ஈச் கேட்டகரி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இட்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுதான் இட் ஷோஸ் ப்ரொபோர்ஷன் ஆர் பெர்சன்டேஜ். இது காலமா பார்க்கும்போது புரியும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம்ல ஒரு கேட்டகரிக்கும், அது டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ டோட்டல் நம்பரா நமக்கு எவ்வளவு அப்சர்வேஷன் இருந்துச்சோ அதை டிவைட் பண்ணிடணும். ஸோ இது வந்து சிம்பிள் தான், இதுல கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி வந்துச்சுன்னா, சவுத்துல ஆல்ரெடி 7 இருக்கு ஃப்ரீக்வன்சி. 7 டிவைடட் பை 20 போட்டீங்கன்னா 0.35 வரும். 7 டிவைடட் பை அகெயின் 20 டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பண்ணீங்கன்னா 0.35 வரும். ஸோ இதே மாதிரி ஸோ ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி, டோட்டலா இருக்க அப்சர்வேஷன்ல ஈச் கேட்டகரி எவ்வளோ பங்கு இருக்கு, எவ்வளோ ப்ரொபோர்ஷன் இருக்கு அப்படின்னு தான் இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லுது. ஸோ இந்த ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை நம்ம மொத்தமா ஆட் பண்ணோம்னா 1 வரும். ஸோ எப்பவுமே வந்து ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மொத்தமா ஆட் பண்ணோம்னா 1 தான் வரும். அதே மாதிரி ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 0 to 1 தான் இருக்கும், பிகாஸ் அது ப்ரொபோர்ஷன்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஸோ இந்த இதுதான் 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வீக் 2ல. ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது 2 தான் கேட்டகரிக்கல் வேரியபிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி தான் சார்ட்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ என்னென்ன சார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்டா வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் கேட்டகரிக்கல் வேரியபிள்ல. என்னென்னா பை சார்ட்டு, பார் சார்ட்டு, பெரட்டோ சார்ட்டு. ஃபர்ஸ்ட் பை சார்ட்னா என்னன்னு பார்ப்போம். பை சார்ட்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். பை சார்ட்டை நம்ம பார்த்துருப்போம். ஒரு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிள்ல ஸ்லைசஸ் மாதிரி நிறைய ஈச் கேட்டகரி வந்து பிரியும், டிவைட் பண்ணும் எல்லாத்தையும் அந்த சர்க்கிளை. அதுதானே பை சார்ட்டு. ஸோ அந்த பை சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிள்ல ஒரு கேட்டகரியும் எவ்வளவு ப்ரொபோர்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது தான். ஸோ ஆல்ரெடி நீங்க ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்களா, அதை வச்சு தான் பை சார்ட்டே கிரியேட் பண்ணும். ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில டோட்டல்ல எவ்வளவு ப்ரொபோர்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து பை சார்ட்ல கன்வெர்ட் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த பை சார்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு டிகிரியா தேவை. ஸோ அந்த டிகிரி எப்படி நம்ம கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்டூ 360 டிகிரி. சர்க்கிளோடைய மொத்த அளவு வந்து 360 டிகிரி. ஸோ ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இன்டூ 360 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈச் கேட்டகரி வந்து எவ்வளோ பங்கு இருக்கு அப்படி அந்த டிகிரி வச்சு நீங்க மேக் பண்ணிடலாம். ஸோ நம்ம மோஸ்டா வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல தான் பை சார்ட்லாம் பண்ணுவோம். பட் எப்படி அதை கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் வந்து பை சார்ட். ஸோ பை சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பை சார்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பை சார்ட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ரொம்ப கம்மியான கேட்டகரி இருக்கும்போது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கு, மேல் இருக்கு, 2 கேட்டகரி தான் இருக்கு. அதே மாதிரி எங்க வந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோமோ, பெர்சன்டேஜா சொல்றோம் இல்ல ப்ரொபோர்ஷனா சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல பை சார்ட் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 12th ரிசல்ட் வரும்போது நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ், இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அங்கே பெர்சன்டேஜ் சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க விஷுவலைஸ் பண்ணனா, பை சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ரொபோர்ஷனையோ பெர்சன்டேஜையோ நீங்க கன்வே பண்ண ட்ரை பண்றீங்கன்னா அந்த இடத்துல பை சார்ட் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார் சார்ட் அண்ட் பெரட்டோ சார்ட். ஃபர்ஸ்ட் பார் சார்ட்னா, இங்க பார் சார்ட் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீக்வன்சியை டிஸ்கிரைப் பண்ணும். அதாவது கவுன்ஸா கொடுக்கும். ஃப்ரீக்வன்சி தான் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் போட்டோம்ல, அதை வச்சு தான் பார் சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பார் சார்ட் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, 2 விஷயத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. அதாவது பார் சார்ட்ல நிறைய கேட்டகரி இருக்கும், ஈச் கேட்டகரியும் எவ்வளோக்கு எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு தான் பார் சார்ட். ஸோ பெரோட்டோ சார்ட்னா என்னன்னா, பார் சார்ட் தான் பெரோட்டோ சார்ட்டும், பட் அதுல சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, அதை டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா வந்து விஷுவலைஸ் பண்ணிக்க முடியும். பார் சார்ட்ல ஒரு நம்ம விஷுவலைஸ் பண்றதையே நம்ம அதையே டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரோட்டோ சார்ட் யூஸ் பண்ணும்போது டேட்டா வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ல 2 இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம்ல, நாமினல் அண்ட் ஆர்டினல்னு. ஸோ ஆர்டினலா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெரோட்டோ சார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது ஆர்டரை வந்து கலைச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பெரோட்டோ சார்ட் வந்து ஆர்டினல் டேட்டால யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் பார் சார்ட். ஸோ இந்த பார் சார்ட் வந்து ஃப்ரீக்வன்சியை ஓகே இதுதான் பார் சார்ட். ஸோ இந்த பார் சார்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீக்வன்சியை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ எத்தனை பேர் வந்து டெபிட் கார்டில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து கேஷ்ல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பார் சார்ட் பார்க்கும்போது நம்ம ஈச் கேட்டகரியை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைன்ல தான் பண்ணியிருக்காங்க, ஸோ கேஷா வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு பார் சார்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியாக இருக்கு, கவுண்டபுளாக இருக்குன்னா அதுக்கு வந்து பார் சார்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பெரோட்டோ சார்ட். ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ அதே அதே டேட்டா தான், அதே இது எல்லாமே அதே தான். பட் பெரோட்டோ சார்ட்னும் போது டிசெண்டிங்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து யூபிஐ டெபிட் கார்டில் டிரான்சாக்ஷன் ஒரே மாதிரி இருந்திருக்கு, இல்லை அதிகமாக இருந்திருக்கு, மற்றது எல்லாமே வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இதை ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்டர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியரா இருக்கு. ஸோ பெரோட்டோ சார்ட் இதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரோட்டோ சார்ட்டை வந்து ஆர்டினல் டேட்டால யூஸ் பண்ணக்கூடாது. இங்க பாத்தீங்கன்னா டேட்டால பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்கு, இது வந்து ஆர்டினல். வெரி சாட்டிஸ்ஃபைட், நியூட்ரல், இது எல்லாமே வந்து ஆர்டினல் டேட்டா. ஸோ இந்த ஆர்டினல் டேட்டால நீங்க வந்து பெரோட்டோ சார்ட் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆயிடும். அதனாலதான் வந்து இங்க வந்து டிசெண்டிங்ல அடுக்காம அதே மாதிரியே வச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம சார்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப், ஒரு சார்ட் கிரியேட் பண்றோம்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான பெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கணும், என்ன விஷயத்தெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணணும், அப்போதான் அது விஷுவலா கரெக்டா இருக்கும்ன்றது தான் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை லேபிள் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எந்த சார்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த சார்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும், அந்த சார்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல லேபிள் கொடுக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல நேம் கொடுக்கணும், பார் சார்ட் பார்ல வந்து லேபிள் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ரேட்டிங்னு இருக்கு, ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் கஸ்டமர் இருக்கு, சார்ட்டுக்கு டைட்டில் இருக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்னு, அப்புறம் பார்லயும் அதோடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லேபிள் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கும், நம்மளால இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லேபிள், டேட்டாவை லேபிள் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா மல்டிபிள் கேட்டகரிஸ். மல்டிபிள் கேட்டகரிஸ்னா இதுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு பிராண்ட் டைப் எடுக்கும்போது சேல்ஸ் டேட்டால இருந்து தான் இதுவும் எடுத்திருக்கு. நம்ம பிராண்ட் டைப் எடுக்கும்போது ஏகப்பட்ட பிராண்ட் வருது. ஸோ நான் எடுத்திருக்க டேட்டாவே சின்னது தான், பட் இதுலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. பாக்குறதுக்கே வந்து சார்ட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப லென்த்தா இருக்கு. அப்ப இன்னும் அதிகமான டேட்டால பாத்தீங்கன்னா பிராண்ட் எக்கச்சக்கமா இருக்கும், சார்ட் வந்து உங்களால போடவே முடியாது, சார்ட் ரொம்ப லென்த்தா போயிடும், பார்க்கவே வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மல்டிபிள் கேட்டகரிஸை ஹேண்டில் பண்றதுக்காக தான் நம்ம வந்து அதர்ஸ்ன்ற ஒரு கேட்டகரியை கொண்டு வரும். ஸோ எந்த கேட்டகரி எல்லாமே ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அந்த கேட்டகரி எல்லாம் கிளப் பண்ணி, அதாவது ஒரே குரூப்பா மாத்தி அதர்ஸ்ன்ற கேட்டகரியில போட்டோம்னா நமக்கு வந்து சார்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாரா என்ன கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் லூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்காக தான் வந்து மல்டிபிள் கேட்டகரிஸை இப்படி அதர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை கிரியேட் பண்ணி அது மூலயமா நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏரியா பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து சார்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து கிராஃபோடைய என்ன வித்துல நமக்கு கிராஃப் இருக்கு, ஃப்ரீக்வன்சில நம்ம என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்திருக்கோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனா தான் வந்து வித் இருக்கணும். பாரோடைய வித்தோ இல்லை பை சார்ட்டோடைய ஈச் அந்த ஸ்லைஸோடைய வித்தோ கரெக்டா இருக்கணும். அது கரெக்டா இல்லைன்னா அது நமக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிடும். ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சியா என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்றோமோ அது கரெக்டா வந்து சார்ட்லயும் வந்து கரெக்டா அதே சைஸ்ல இருக்கணும். ஸோ அதுதான் ஏரியா பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கிராஃப்லாம் மிஸ்லீடிங் கிராஃப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட்டு, இதுல வந்து கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டட் கிராஃப்ஸ். ஸோ முக்கியமான மிஸ்லீடிங் கிராஃப்ல நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப
கிராஃப்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம்னா அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது அண்ட் அது என்ன சொல்ல வருதுன்றதே தெரியாது. ஸோ நிறைய 3D எஃபெக்ட்ஸ் போட்டு நிறைய கலர்ஸ்லாம் போட்டு நீங்க ஒரு கிராஃபை கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா எஃபெக்டிவா இருக்க மாதிரி இருந்தாலும் அதுல இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அதனால சிம்பிளா ரொம்ப கிளீனா ஒரு கிராஃபை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ டெக்கரேட்டட் கிராஃப்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ட்ரங்கேட்டட் கிராஃப்ஸ். இது என்னன்னா எப்பவுமே வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 0ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து திடீர்னு ஒரு 100ல இருந்தோ 200ல இருந்தோ இல்லை 80ல இருந்தோ ஆரம்பிச்சதுன்னா அந்த கிராஃப் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணாது. சின்னதா டிஃபரன்ஸ் இருக்கிற விஷயம் கூட உங்களுக்கு யூஜா தெரியும். ஸோ அதனால ட்ரங்கேட்டட் கிராஃப்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 890ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 890ல ஆரம்பிச்சு 940 வரைக்கும் போயிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 890ல ஆரம்பிச்சிருக்காங்களா, 900ல Q1 கிராஃப் இருக்கு, 940ல Q4 கிராஃப் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 40 தான் வித்தியாசம். பட் கிராஃப் எப்படி ஹியூஜ் டிஃபரன்ஸ் மாதிரி தெரியுதுல்ல. இவங்க மட்டும் இதை 0ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பெருசா இந்த கிராஃப்ல டிஃபரன்சஸ் பெருசா தெரிஞ்சிருக்காது. எல்லாமே வந்து 10 20 10 ஏறி இருக்கு அப்படின்றது தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரங்கேட்டட் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணும்போது சின்னதா இருக்கிற டிஃபரன்ஸ் கூட பெரிய டிஃபரன்ஸா தெரியும். ஸோ அதனால ட்ரங்கேட்டட் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எரர்ஸ். ஸோ ரவுண்ட் ஆஃப் எரர்ஸ்னா என்னன்னா நம்ம ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடும்போது நமக்கு டெசிமல்ல தான் வரும். ஸோ அந்த டெசிமல்ல வர ஆன்சரை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம மொத்தமா அதை ஆட் பண்ணும்போது 1 தாண்டியும், அதாவது மொத்தமா ஆட் பண்ணா 1 வரணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த 1 தாண்டியும் போகலாம் இல்லை 1க்கு கீழேயும் வரலாம். அப்படி வந்துருச்சுன்னா அது அகெயின் தப்பாயிடும். ஏன்னா அது மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது 1 தான் வரணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால ரவுண்டிங் ஆஃப் பண்ணாம இருக்கிறது தான் கரெக்ட். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணாதீங்க. ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா அதுல எரர் வரும். ஸோ இது எல்லாமே தான் மிஸ்லீடிங் கிராஃப்ஸ். ஸோ இந்த மிஸ்லீடிங் கிராஃப்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் மெஷர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அப்புறமா அதை எப்படி விஷுவலைஸ் பண்றதுன்னு சார்ட்ஸ் மூலயமா விஷுவலைஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவா எப்படி மெஷர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் மெஷர்னா என்னன்னா ஒரு மொத்த டேட்டா செட்டையுமே ஒரே ஒரு வேல்யூல டிஸ்கிரைப் பண்றது. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து மோட். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள்ல மீன் இருக்காது, ஏன்னா மீன் வந்து அடிஷன் இருக்கும். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள்ல அடிஷன் எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால மீன் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ல கிடையாது. நமக்கு 2 தான் இருக்கு, ஒன்று மோட், இன்னொன்று மீடியன். ஸோ மோட்ல பார்த்தீங்கன்னா மோட் வந்து ரெண்டுத்துக்குமே பண்ண முடியும், நாமினல் டேட்டாவும் பண்ண முடியும், ஆர்டினல் டேட்டாலையும் பண்ண முடியும். மீடியன் வந்து ஆர்டினல் டேட்டால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோட் பார்த்துடலாம். மோட்னா என்னன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கேட்டகரியை தான் வந்து நம்ம மோட்னு சொல்லுவோம். ஒரு அகைன் ரீஜனே எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்னு 4 கேட்டகரி இருக்கா. அந்த 4 கேட்டகரியில எது வந்து அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு, எது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கேட்டகரியா இருக்கு, அதுதான் வந்து மோட். ஸோ மோட் வந்து அகைன் நாமினல் டேட்டால மட்டும்தான், நாமினல் டேட்டாக்கு தான் யூஸ் ஆகும், ஆர்டினலுக்கும் யூஸ் ஆகும். பட் மோட் மட்டும்தான் வந்து நாமினல் டேட்டால வரும், மீடியன் ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியன்னாலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். மீடியன் கண்டுபிடிக்கணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். பட் நாமினல் டேட்டால ஆர்டரும் இல்லை, அது எந்த விதமான எதுவுமே இல்லை, அது ஜஸ்ட் ஒரு லேபிள்ஸ், நேம்ஸ். அகைன் திரும்ப சொல்றேன். ஸோ அப்போ அதுல வந்து மீடியன் பண்ண முடியாது. ஸோ நாமினல் டேட்டால மோட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதேதான்
மோடு வந்து எது வந்து பாப்புலரான கேட்டகரி இல்ல டாமினன்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மந்த் வைஸ் சேல்ஸ் டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ அதுல வந்து மார்ச் மாசத்துல தான் வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் நடந்திருக்கு. ஹையஸ்ட் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து 7. ஸோ இங்க மார்ச் தான் வந்து மோட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பை மாடல் இருக்கு. பை மாடல்னா 2 கேட்டகரி வந்து ஒரே வேல்யூல இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க மோடு வந்து 1 கிடையாது, சவுத் ஈஸ்ட் 2 கேட்டகரியிலுமே வந்து 7 இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து இருக்கிறதுனால இதை பை மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டையும் தாண்டி நமக்கு வேல்யூஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மல்டி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீடியன். ஸோ ஆர்டினல் டேட்டால நம்ம மீடியன் மட்டும் தான் பண்ண முடியும், கரெக்டா? நாமினல் டேட்டாக்கு மீடியன் கிடையாது. ஸோ மீடியன்னா என்னன்னா மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூவை தான் மீடியன்னு சொல்றோம். ஸோ இந்த மீடியன் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். மீடியன் மீன் என்ன பண்ணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். ஆவரேஜ் எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எந்த எந்த இடத்துல இருக்காங்க, எதுக்குள்ள ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்றது தான் மீன் சொல்லுது. மீடியனும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்லுது. ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு மிடில் வேல்யூ எடுக்கும் போது மிடில் சென்டர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எதுக்குள்ள வராங்க அப்படின்னு மீடியனும் அதே தான் சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மீனை விட மீடியன் பெட்டர் அப்படின்னா, மீன்ல வந்து இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து எல்லாருமே வந்து 50, 60, 65 அப்படி எடுத்து சில பேர் மட்டும் 100, 95, 98ன்னு ஒரு 3 பேர் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா, நீங்க அதை ஆவரேஜ் பண்ணீங்கன்னா அவங்க 3 பேரால ஸ்கோர் பயங்கரமா மேல போயிடும். ஸோ ஆனா உண்மையான இது எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 60, 65 அவ்வளோதான் எடுத்திருப்பாங்க. பட் இந்த 3 பேரால ஆவரேஜ் வந்து அதிகமாயிடும். ஸோ மீன் வந்து என்ன பிரச்சனைனா அவுட்லேயர்ஸால அஃபெக்ட் ஆகும். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால அஃபெக்ட் ஆகும். பட் மீடியன் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ல அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா நம்ம மிடில் வேல்யூ தான் எடுக்க போறோம், அவுட்லேயர்ஸ் பத்தி நமக்கு கவலை இல்லை. ஸோ இங்க வந்து இப்போ மீடியன் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மீடியனை வந்து நம்ம ஆர்டினல் டேட்டாக்கு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டினல் டேட்டான்னு சொன்னதுனால நம்ம ஃபீட்பேக்ல இருந்தே அந்த டேட்டாவே வச்சு நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஆர்டருக்கு அரேஞ்ச் பண்ணிடணும். ஸோ இங்க வந்து வெரி டிஸ்சாட்டிஸ்ஃபைடா 1ன்னு வச்சு வெரி சாட்டிஸ்ஃபைடா 5ன்னு வச்சு நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப ஒஸ்ட்ல இருந்து பெஸ்ட் வரைக்கும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். அதை ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதை ரேங்கிங் பண்ணணும். ரேங்கிங்னா ஒன்றும் இல்லை, அது அப்படியே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 20 வரைக்கும் 20 டேட்டா இருக்கு, அந்த 20 வரைக்கும் அப்படியே எழுதணும். ஸோ எழுதி முடிச்சதும் இதை பண்ணி முடிச்சதும் நமக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 20 இருக்கு. ஸோ 20ன்றது ஈவன் நம்பர். ஸோ இந்த ஈவன் நம்பர் அப்படின்றதுனால நமக்கு மிடில் வேல்யூ வந்து 2 வரும். பிகாஸ் மேலையும் 9 இருக்கும், கீழேயும் 9 இருக்கும், நடுவில் வந்து இந்த 10, 11 மட்டும் நமக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும். இதே ஆடா இருந்ததுன்னா நம்ம 2ஆ டிவைட் பண்ணும்போது நடுவில் ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இங்க வந்து 10 and 11 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் மிடில் வேல்யூ. இந்த 10 and 11 ரெண்டுமே வந்து நியூட்ரல்ல தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ மீடியன் வந்து நியூட்ரல் தான். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள்ல மீடியனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்த்தோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டினல்ல மட்டும்தான் மீடியன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை கரெக்டான ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிட்டு அதை ரேங்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ஈவனா இருந்தா 2 வேல்யூ கிடைக்கும், அது எதை பாயிண்ட் பண்ணுன்னு பார்க்கணும். ஆடா இருந்ததுன்னா ஒரு வேல்யூ மட்டும் கிடைக்கும், அதுவும் எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து மீடியன் ஃபார் ஆர்டினல் டேட்டா. ஸோ இதோட வந்து வீக் 2 கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா
பெருசா எதுவுமே இல்லை. வீக் 2ல கேட்டகரிக்கல் டேட்டால பெருசா எதுவும் இருக்காது. என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ரீக்வன்சி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தெரியணும். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த மிஸ்லீடிங் கிராஃப்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுல வந்து அவங்க கிராஃப்ஸ் கொடுத்துட்டு இதுல என்ன எரர் இருக்கு, இதுல என்ன வந்து ஃபால்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா வந்து ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு இதுல வந்து மொத்தமா இந்த பை சார்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 100% வருதா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அது வருதான்னு நம்ம பார்த்து, வந்துச்சுன்னா அது கரெக்டான கிராஃப்னு சொல்லணும். வரலன்னா இந்த கிராஃப் வந்து தப்பான கிராஃப் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவ்வளவுதான் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள்ல கொஸ்டின்ஸோ இம்பார்ட்டன்ஸோ இருக்கும். ஸோ தேங்க்யூ.